அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனித உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி. இந்த கருவியை கொண்டு மாத்திரமே நாம் ஆத்ம சாதனத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும், ஆத்ம போதத்தை அடைய முடியும், பிறவா பெருநிலையை பெற முடியும். ஏனைய ஜீவராசிகளின் முதுகு வளைந்திருக்கிற காரணத்தால் அவைகளால் ஞானத்தை அடைய முடியாது. மனிதனால் மாத்திரமே முதுகுத்தண்டு நேராக உள்ள பிறவியை பெற்றிருக்கக்கூடியவனால் மாத்திரமே யோக வெற்றியை பெற முடியும், பிறவா பெருநிலையை பெற முடியும் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே கண்ணுடைய வள்ளல் சொல்லி நாம் கேட்டோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக எண்ணங்கள் உருவாவதும் பஞ்சபூதங்கள் நம்மை பந்தப்படுத்தி வைத்திருப்பதும் எப்படி என்பதை பற்றி கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். அஞ்சு தொழில் ஆவதுவே அஞ்சவத்தை கிஞ்சலிலா அஞ்சிடத்தும் கொல்லி வட்டமாகவே பஞ்சவண்ணம் வைத்த படிகம் போல் மாறாது உனை மயக்கல் சித்திர கூத்தாகச் செலி. அன்றைய நாளிலே மனிதர்கள் தாங்கள் தெரிந்து வைத்திருந்த கதைகளை, வரலாற்று காவியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு புரியப்படுத்த பாவை கூத்து என்கிற ஒன்றை நடத்துவார்கள், அல்லது கூத்துக்களை நடத்துவார்கள். ஓவியங்களாக வரைந்தும் சிலைகளாக செய்தும் மனிதர்கள் தங்களுடைய அனுபவங்களை, தாங்கள் அறிந்திருந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு கடத்தி சென்றார்கள். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளை எல்லாம் சிலைகளாக, சிற்பங்களாக வடித்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக காட்சிப்படுத்தினார்கள், ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தினார்கள். பாவை கூத்து என்கிற வகையிலே சிறிய பொம்மைகளை வைத்து நூல் கயிறு கொண்டு ஆட்டி அசைத்தும் பின்னணி குரல் கொடுத்துமாக தான் சொல்ல வந்த கருத்துக்களை புரியப்படுத்தினார்கள். இது மனிதர்கள் தங்கள் கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நடத்திய பாவை கூத்து. இது போன்ற ஒரு பாவை கூத்தை பராபரம் நடத்தி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மாத்திரமல்லாது மற்ற அனைத்து சீவராசிகளையும் இந்த பாவை கூத்தின் மூலமாக நூல் கயிறு கொண்டு பராபரம் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆடிக்கொண்டிருக்கும் பாவைக்கு தனித்த தத்துவம் ஏதும் கிடையாது. பாவையை ஆட்டி வைக்கக்கூடிய நூல் கயிறை கையிலே வைத்திருக்கக்கூடிய பாவை கூத்தாடிக்குத்தான் அதன் தத்துவம். அதுபோல நம்முடைய உடல் இயக்கத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் பராபரமே காரணமாக இருக்கிறது. நாம் நினைத்தாலும் கூட பராபரம் போட்டு வைத்த கணக்கை மீறி நம்மால் செயல்பட முடியாது. நேர்வழி நடந்து நல்வழி பயணிக்கக்கூடியவர்களுக்கு பராபரத்தின் தத்துவம் நிச்சயமாக பொறிப்பட்டுவிடும். நம்முடைய உடலிலே 5 தொழில்கள் நடக்கின்றன. கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், நாசியால் நுகர்கிறோம், வாயால் சுவைக்கிறோம், சருமத்தால் தொட்டறிகிறோம். இப்படி 5 புலன்கள் மூலமாகவும் நாம் இந்த உலகத்தை அணுகி இருக்கிறோம். ஆனால் இந்த 5 புலன்களால் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகம் நிலையானது என்று கருதியிருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இந்த 5 கொள்ளிகள் உங்களை சுட்டரிப்பதற்காக காத்திருக்கின்றன. வட்ட வடிவமாக சுழன்று கொண்டிருக்கும் இந்த 5 விதமான பொறிகளும் 5 விதமான நெருப்புகளும் உலகியல் மாயையிலே உங்களை சிக்க வைத்து அதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட பிறவியை விட்டொழித்து உங்களை சுட்டுவிட தயாராக இருக்கிறது. இதை உண்மை என்று நம்பிவிடாதீர்கள். நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஒரு படிகம் அதன் வெளிப்பக்கம் இருக்கும் காட்சிகளையும் தெளிவாக காட்டுகிறது. கண்ணாடியின் மூலமாக வெளிப்பக்கம் இருக்கும் காட்சிகளை பார்க்க முடியும். அது 2 பக்கம் உள்ள காட்சிகளை தெளிவாக காட்டுகிறது. அதுபோல உங்களுடைய மனம் என்பது உங்களுடைய எண்ணங்களை காட்டுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் நேராக இருந்தால், சீராக இருந்தால் உங்களுடைய மனத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய பராபரம் உங்களை சரியான பாதைக்கு இட்டு செல்ல தயாராக இருக்கிறது. நீங்கள் களங்கம் கொண்டவராக இருந்தால் புகைப்படிந்த கண்ணாடியின் வழியாக தெளிவான காட்சிகளை பார்க்க முடியாது போவதைப் போல உங்கள் மனத்தகத்தை அழுக்கு என்பது இருந்தால் பராபரத்தின் துல்லியமான காட்சியை உங்களால் காண முடியாது போய்விடும். எனவேதான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் முதலாகிய அனைத்து சித்தர்களும் சொல்லியபடியாக வாசியோக சாதனையை பயின்று நம் மனத்தகத்தை இருக்கும் அழுக்குகளை போக்கிக் கொண்டு நேர்வழி நடந்து முத்தி மோட்சத்தை பெற வேண்டும் என்பது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகிறது. நேர்வழி நடப்பவர்கள் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாவார்கள் என்பதுதான் இந்த கருத்து. புலன்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை உண்மை என்று கருதி ஏமாந்து விடாதீர்கள். அது உங்களை சுடுவதற்காக காத்திருக்கும்
எவன் கையில் இருக்கும் கொல்லிக்கட்டை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கண்ணுடைய வள்ளல் இங்கே சொல்லுகிறார். மாயா விகாரம் மதுபானம் போன்று மயக்கு ஓயாதது, உன்னால் ஒழியுமோ நீ அதுவாய் போகாமல் ஆடும் பவரி அவன் பொய்க்காட்சி ஆகாது போலே அறி. இந்த உலக மாயை என்பது ஒரு போதையை தரக்கூடியது. மது அருந்தியவன் எப்படி நிலையாக நிற்க முடியாமல் அப்படியும் இப்படியும் தள்ளாடுகிறானோ, அதுபோல இந்த உலக மாயை என்கிற மது போதையில் சிக்கி இருக்கக்கூடிய மனிதன் நிலையாக நிற்க மாட்டாமல் அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு பம்பரம் சுழல்வதை உதாரணமாக சொன்னார், இப்போது மது அருந்தியவனை உதாரணமாக சொல்லுகிறார். இது எல்லாமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது. நிலையான தன்மை என்பது அதிலே இல்லை. மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் தன் வாழ்க்கையிலே புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலக இன்பத்தை உண்மை என்று கருதி அதிலே ஒரு போதை என்பதை ஏற்படுத்தி கொண்டு அந்த போதையை நீங்காமல் தெளியாமல் அவன் அயற்சி என்பது சந்திக்காதபடியாக சுழன்று கொண்டே இருக்கிறான். உலக மாயை பொல்லாதது. இந்த உலக மாயை உங்களை மேலும் மேலும் சிக்கலிலே சிக்க வைக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக மாயையில் இருந்தபடியாகவே உங்களால் விடுபட்டு வெளியே வர முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு நிச்சயமாக ஒரு உதவியாளர் தேவையாக இருக்கிறார். அந்த உதவியாளர் என்பவர் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய சத்குருமார்களே. சத்குருமார்களால் மாத்திரமே இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மை கடை தேற்றி மேலே இட்டு செல்ல முடியும். மற்றவர்களால் இது ஆகாது. ஏனென்றால் அவர்களும் நம்மை போலவே இந்த உலக மாயிலே சிக்கி பாவை கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். கூத்தாடிக்கு இன்னொரு கூத்தாடி உதவி செய்ய முடியாது. அவர் இயக்கக்கூடியவரால் மாத்திரமே அவருக்கு சரியான பாதையை காட்ட முடியும். நம்மை இயக்கும் பராபரம் மாத்திரமே இந்த உடல் என்கிற மாயக்கூத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது. இதற்கு உதவியாக நமக்கு வரக்கூடியது சத்குருமார்கள் மாத்திரமே. குருமார்களை நம்பியிருந்தால் நிச்சயமாக நாம் மேன்மை பெற்றுவிட முடியும். உன்னால் முடியாது, உன்னால் சாதிக்க முடியாது. ஆனால் உன்னை நேர்வழிப்படுத்தி உன்னை சாதனையாளனாக மாற்றக்கூடிய காரியத்தை குருமார்களால் செய்ய முடியும். எனவே குருமார்களை நிந்தனை செய்யாமல் சரியான குருமார்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே உன்னை சரணாகதியாக ஒப்படைத்துக்கொள். அப்படி ஒப்படைத்துக் கொண்டு விட்டால் உன்னுடைய இந்த பிறவி நிச்சயமாக முத்திக்கான பிறவியாக மாறி அமையும். பொய்க்காட்சிகளை மறந்து நேர்மையாக உனக்குள்ளே காணக்கூடிய மெய்க்காட்சிகளுக்கு மாத்திரம் இடம் கொடுக்க பழகு. அப்போது நீ வெற்றியாளனாவாய் என்று இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். பழுதையை பாம்பு என்ற பயம் போனால் பாவித்து அழுது உடம்பை ஆட்டுகினும் ஆமோ, தொழில் ஒழிவினில் நின்ற செவியோகி நினைத்தோர்கால் நீ வாராய் என்று அழைத்தாலும் பதையாது என். பழுது பாம்பு என்கிற இந்த இரண்டு கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. நள்ளிரவிலே அமாவாசை நாள் என்று வைத்துக் கொள்வோம். மேகமூட்டம் இருக்கிறது. மின்மினி பூச்சிகள் போல நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய எதுவுமே இல்லாமல் இருக்கின்றன. அவ்வப்போது மின்னி மறையக்கூடிய மின்னல் மாத்திரமே உதவியாக இருக்கிறது. நட்சத்திரத்தின் வெளிச்சம் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இரவிலே வெறும் காலிலே பயணித்து செல்லக்கூடிய ஒருவன் தன் கால்களுக்கு கீழே நெழுநெழு என்று ஏதோ தட்டுப்பட்டு விட்டவுடனே அச்சத்தில் பதறுகிறான். வியர்த்து கொட்டுகிறது, இதய துடிப்பு எகிறுகிறது, அவனுடைய உயர் ரத்த அழுத்தம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. பயப்படுகிறான். அந்த பயத்தின் இடையிலே தன் கால்களுக்கு கீழே சிக்கி இருப்பது ஒரு பாம்பு, அது தன்னை கடிக்கப் போகிறது என்கிற அச்சத்திலேயே அவன் மிகவும் மிரண்டு போய் இருக்கிறான். அதன் பிறகு சிறிது பொறுமையை கடைபிடித்து கையிலே இருக்கும் ஒரு சிறிய தீப்பெட்டியிலிருந்து தீக்குச்சியை கிழித்து கீழே பார்த்த போது அது பாம்பல்ல கயிறு என்பது தெரிகிறது. அது தெரிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஆசுவாசப்பட ஆரம்பிக்கிறான். இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யதார்த்தமான நிலை. அதை பாம்பு என்று கருதியபடியாகவே அவன் இறந்து விட்டான். பாம்பு என்று கருதினான். கையிலே விளக்கு வெளிச்சமும் இல்லை. பக்கத்திலே இருந்த ஒரு முள் அவன் காலிலே குத்திவிட்டது. பாம்புதான் தன்னை கடித்து விட்டது என்று எண்ணும் போது அவனுடைய எண்ணமே அவனை கொன்று விடுகிறது. ஆனால் வெளிச்சத்திலே அதை பார்த்தவன் அது பாம்பல்ல, பழுது, அதாவது வெறும் கயிறுதான் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் மனிதன் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உடம்பை உன் மனம் போன போக்கிலே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை செய்வதனால் மாத்திரம் இந்த உலக வாழ்க்கை என்கிற மாகையிலே இருந்து உன்னால் தப்பித்து விட முடியாது. சிவயோகி என்பவன் இதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். சிவயோகி தன் மனத்தகத்தை இருக்கக்கூடிய உலக மாயையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டும்படியாக சத்குருமார்களை அணுகுகிறான். அவர்கள் மூலமாக சரியாக வழிகாட்டப்பட்ட சிவயோகி நேர்வழி நடக்க பழகுகிறான். சாமானிய மனிதனைப் போல ஒரு சிவயோகி துன்பத்தை சந்திப்பது இல்லை. எத்தனைதான் வருந்தி அழைத்தாலும் கூட அவன் உலக மாயையிலே சிக்க மாட்டான். காரணம், நல்ல குருமார்கள் மூலமாக தூய பாதை வழிகாட்டப்பட்டு நேர்வழி நடக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை பெற்றுவிட்ட காரணத்தால்
நேர்வழி சென்று விட்டதால் சிவயோகி என்றும் ஆகிவிட்ட அவனால் திரும்பவும் இந்த உலக மாயையிலே சிக்கிக்கொள்ளும் நிலை என்பது ஏற்படாது. சாதாரண மனிதன் இருளிலே எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் கயிற்றை மிதித்து முள் குத்தி பாம்பு என்று கருதி மாண்டு போகக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் சிவயோகியாக தன்னை உயர்த்தி கொண்டவன் கையிலே பிரகாசமான ஒரு விளக்கை சுமந்து பயணிக்கிறான். அவன் கால்களுக்கு கீழே வருவது பாம்பா அல்லது பழுதா என்பதை அவனால் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். அவனுக்கு இருக்கக்கூடிய கைவிளக்கு எது தெரியுமா? குருமார்களுடைய ஆசையும் அவர்களுடைய ஆலோசனையும் அவர்களுடைய உபதேசமும் தான். ஞானிகள் குருமார்களுடைய உபதேசம் என்கிற கைவிளக்கை கொண்டு இருளிலே இந்த உலக மாயையிலே பயணிக்கக்கூடிய ஒருவன் சிவயோகியாக சென்று சேர வேண்டிய இடத்தை சுலபமாக சென்று சேர்ந்து விடுகிறான். மற்றவன் தோற்று போய் மாண்டுபட்டு போகிறான். ஞானிகளுடைய உபதேசம் என்கிற கைவிளக்கை கையிலே சுமந்து பயணிக்கக்கூடியவன் கடுங்கானகத்தை கொடும் இருளையும் தாண்டி பிரகாசம் பொருந்திய தான் சென்று சேர வேண்டிய இலக்கை சுலபமாக சென்று சேர்ந்து விடுகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, ஞானிகள் மகான்களுடைய வாக்கும் உபதேசமும் எப்போதும் கைவிளக்காக இருந்து நமக்கு வழிகாட்டும் என்பதையே கண்ணுடைய வள்ளலின் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. நேர்வழி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? குருமார்களின் கரங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். அவர்கள் உங்களை கரை தேற்றுவார்கள் என்பதே கருத்து. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.